ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த வென்டர் லைஃப். இன்னைக்கு vlog பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிஷ் பிடிக்க போகிறாங்க, மீன் பிடிக்க போகிறோம். வாங்க. முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எங்கள் அப்பா கிளம்பிட்டாரு வீட்டிலேருந்து. அந்த தூண்டில் சில இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு. ஏன்னா நைட்டு செம மழைங்க. மழை பெஞ்சதுக்கும் அதுக்கும் நல்லா மீன் நிறைய வரும் டேம்லேருந்து. ஸோ அதனால் நம்மளும் அவர் போயிட்டார் ஆல்ரெடி. நம்ம பின்னாடியே சைக்கிள் எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கோம். ஒத்த கையில் சைக்கிள் ஓட்டிட்டு ஒத்த கையில் விளாக் பண்ணிட்டு இருக்கேன். வாங்க, இன்னைக்கு மீன் பிடிக்கிற விளாக் தான் பார்க்க போகிறோம். அதுவும் பெரிய பெரிய மீனாக மாட்டுங்க. அது பார்த்திங்கன்னா அந்த மாதிரியான தூண்டில். அது அந்த செட்டப்பே வேறு மாதிரி இருக்கும். வாங்க பார்க்கலாம். எங்கள் ஊர் ஆத்தர் தாங்க இன்றைக்கி இந்த விளாக் போக போகுது. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, அண்ட் லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. பாய். பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சைக்கிளை அங்கே மேலே பார்க் பண்ணிவிட்டு உள்ளார ஆற்றுக்குள்ளே இறங்கியாச்சு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ எனக்கு தெரிஞ்சு எங்கள் அப்பா அந்த லாஸ்ட்டில் தாங்க மீன் பிடிச்சிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன். ஸோ வாங்க போ. இந்த தண்ணியை நம்ம கிராஸ் பண்ணி போயிடுவாங்க. மழை வந்ததால நல்லா தண்ணி தான் நிறைய. இதெல்லாம் வெறும் போகிறேங்க, ஏகப்பட்ட போகிறேங்க. இப்போ இவ்வளோ தண்ணி வந்துடுச்சு. நேற்றுலாம் பார்த்தீங்கன்னா இவ்வளோதாங்க தண்ணி இருக்கும். நேற்றுலாம் சுத்தமாக தண்ணி இல்லை. இன்னைக்கு பார்த்தோன்னா இவ்வளோ தண்ணி வந்துச்சு. பரவாயில்ல. பாருங்க, பரவாயில்ல. பெஞ்ச மழையில் நல்ல ஒரு தண்ணி நல்லா ஓடுது. ஓடுற அளவுக்கு தண்ணி வந்திருக்கு. மீன்லாம் ஓடுது. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கல்லாக தாங்க இருக்கும். வெறும் கல் தாங்க. இந்த கல்லில் அப்படியே இந்த ஒரு நடுவில் பாதை இருக்குது பார்த்தீங்களா. லாஸ்ட்டாக உட்காந்துருக்காங்க, தெரியுதுங்களா. தூரல் வேலை போடுது. ஐயோ, நம்ம வர நேரம் பார்த்து தூரல் போடுதுங்க. சரி வாங்க, அப்படியே நடந்து போயிட்டே இருப்போம். மழை வரது காட்டி போயிட்டா சரின்னு நினைக்கிறேன். இப்போ அந்த எண்டுலேருந்து இங்கே இருக்கோம். இதாங்க பாருங்க, தூண்டிட்டு போட்டுருக்காரு எங்கள் அப்பா. தூண்டி போட்டியா? இதுதான் தூண்டி போடுவார். பாருங்க, கொஞ்ச நேரத்தில் நான் சொன்ன மாதிரியே மழை வந்துடுச்சு. இந்த வாட்டர் கண்ணுக்கு பார்த்தீங்களா, இதுல அப்படி தூக்கி போடுவாங்க. சர்ன்னு போயிட்டு அதை போது பாருங்க. இந்த கயிறு வழியா போயிட்டு அப்படியே கிடக்குது. சத்து மாவு ப்ளஸ் கேசரி பவுடர் ரெண்டுத்தையும் இப்படி கலந்து இந்த மாதிரி மாவு பிசைஞ்சிக்கிறாங்க. பிசைஞ்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த முள் இப்படி அமுக்கி அமுக்கி சுற்றிலும் போட்டுட்டு, இது கூட மெயினான ஒரு விஷயம் பஞ்சுங்க. இந்த மாதிரி கலர் கலர் பஞ்சு 10 ரூபாய்க்கு வாங்கி இந்த பஞ்சை அந்த மாவு மேலே ஒட்டி விடுவாங்க. இதுதான் மெயினான விஷயமே. மீன் இந்த மாதிரி கலர் கலராக பார்த்தா தான் ஏதோ சாப்பிட்றதுக்கு அது சாப்பிட வருமா. இல்லைன்னா நீங்கள் வெறும் மாவு போட்டிங்கன்னா மீன் வராதுங்க. இதுதான் மெயின், பார்த்துக்கோங்க. மாயா வந்துடும்டா. கடைசியாக பார்த்தீங்கன்னா மீன் மாட்டவே இல்லைங்க. கையில் இருந்த மாவு எல்லாமே காலி ஆயிடுச்சு. இந்த டைம் என்னன்னு தெரில, அன்லக்கியாக போயிடுச்சு. மீன் இதுக்கு முன்னாடி போட்டப்பெல்லாம் பார்த்தோன்னா நல்லா பெரிய பெரிய மீனாக மாட்டுங்க. அது இந்த தூண்டில் அந்த மாவு வச்சு போடும்போது. இந்த டைம் என்னன்னு தெரில, மழை வந்ததாலேயா என்னன்னு தெரில, சுத்தமாக மீனே மாட்டலை. நாங்களும் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி பார்த்தோம். அப்புறம் கிளம்பி வச்சுங்க. இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.